ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. நம்ம இன்னைக்கு கோதுமை ரவை வச்சு ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிடலாம். 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசாக கலர் மாற வரைக்கும் நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ லேசாக முந்திரி பருப்பு கலர் மாறி வந்ததும் இதில் ஒரு 1/4 கப் உலர்ந்த திராட்சை சேர்த்துடலாம். இப்போ திராட்சையும் நல்லா நெய்லேயே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த முந்திரி திராட்சையை எடுத்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை ரவையில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம். கோதுமை ரவையிலேருந்து நல்லா அந்த கோதுமையோட வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வறுத்துட்டு கோதுமை ரவை லேசா கலர் கூட மாறி இருக்கு, கோல்டன் கலருக்கு மாறி இருக்கு. இப்போ நாம இதுல இந்த ரவையை வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாக்கிட்டு நல்லா சூடான தண்ணியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு லிட் கூட போட்டு மூடிட்டு இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேக விடலாம். நீங்க எந்த கப்ல கோதுமை ரவையை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லயே தண்ணியும் அளந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு ஒரு 5-6 நிமிஷத்துலயே இந்த கோதுமை ரவை தண்ணி நல்லா இழுத்துட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப பாருங்க, ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்க இதுல வெள்ளை சர்க்கரை இல்ல வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதா இருந்தா 1 கப் கோதுமை ரவைக்கு 1 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டா வேணும்னா 1.25 கப் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதா இருந்தாலும் அதே அளவையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நாம இதுல ஏற்கனவே நெய்ல வறுத்து வச்சு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல மணமோட ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்க நான் செய்த மாதிரியே நெய், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து செய்து பாருங்க. அப்படியே நல்ல மணமாவும் இருக்கும், கோவில் பிரசாதம் மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ல என்கிட்ட மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.